இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்போர்ட்ஸ் விகடன் யூஎஸ்க்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் விகடன் த பவுண்டரி லைன் ஷோ வித் புத்து பவர் பை ஜிடி ஹாலிடேஸ். நேற்று ஒரு மேட்ச் இருந்துச்சு, எஸ்ஆர்ஹெச் விசஸ் ஜிடி. அந்த மேட்ச் வந்து மழையினால பாதிக்கப்பட்டுருச்சு, ஒரு பால் கூட வீசப்படல. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா கேகேஆர், ஆர்ஆர் அண்ட் எஸ்ஆர்ஹெச் 3 டீம்ஸுமே வந்து பிளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. மிச்சம் ஒரே ஒரு ஸ்பாட் தான் இருக்குது. அந்த ஒரு ஸ்பாட்டை பிடிக்கிறதுக்கு மிக முக்கியமான மேட்ச் வந்து நாளைக்கு தான் நடக்க போகுது. சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி மேட்ச். அந்த மேட்ச்சில் ஜெயிக்கிற டீமுக்கு வந்து அந்த 4வது ஸ்பாட்டை பிடிக்கிறதுக்கு வந்து அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா அது வந்து ஒரு நாக் அவுட் கேம் இருந்து நடக்க போகுது. ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, பெங்களூரில் வந்து அதிகமாக மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒருவேளை மழை பெஞ்சா அந்த கேம் வந்து எப்படி நடக்கும், ஓவர் ரிடக்ஷன்ஸ்லாம் எப்படி நடக்கும், டிஎல்எஸ் எப்படி இருக்கும், ஒருவேளை மழை பெய்யலைன்னா அந்த கேம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம முத்துக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். என்ன சென்னையிலே மழை, ஹைதராபாத்ல மழை, அன்னைக்கு பார்த்தா அகமதாபாத்ல மழை, எல்லா ஊர்லயும் மழை பெய்யுது போலயே. நாளைக்கு பார்த்தா பெங்களூர்ல மழைங்கிறாங்க. இப்ப பார்த்தா உண்மையாங்க. இத பாத்துக்கிட்டு இருக்க பெங்களூர் வாசிகளே வெதர் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க. நான் இன்னைக்கு மும்பை மேட்ச், மும்பைல இருந்து வேணா அப்டேட் தரேன். அப்படி ஜன்னல் வழியா எட்டி பார்த்தேன்னா கொஞ்சம் கிளவுடியா இருக்கு. பட் வெதர் ரிப்போர்ட் பார்த்தப்போ மழைக்கான வாய்ப்புல கிளவுடியா தான் இருக்குன்னு போட்டிருக்கு. லெட்ஸ் ஹோப் மழை வரக்கூடாதுன்னு. ஆனா நான் தங்குற ஏரியா வாங்கடையில இருந்து ரொம்ப தூரங்க. ஸோ நம்ம நாளைக்கு மேட்ச் வந்து, ஏன்னா நேற்று மேட்ச் வந்து மலையாள போயிருச்சு, எஸ்ஆர்ஹெச் குவாலிஃபைட் ஆகிட்டாங்க. இப்போ பார்த்தோன்னா 3 டீம் வந்து கியூ மார்க் வாங்கிட்டாங்க. கேகேஆர், ராஜஸ்தான், எஸ்ஆர்ஹெச். இன்னும் ஒரே ஒரு பிளேஸ்மெண்ட் தான் மிச்சம் இருக்கு. அந்த ஒரு பிளேஸ் வந்து நாளைக்கு நடக்க போற மேட்ச் மூலமா தான் தீர்மானமாக போகுது. அப்படி இருக்கிற சமயத்துல அந்த மேட்ச்லயுமே மழையோட பாதிப்பு இருக்குங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த மேட்சை பத்தின எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கு? ஏன்னா ஒரு பயங்கர க்ளோஸா வந்து நிக்குது. ஆமா, இல்ல நீங்க சொன்ன பாயிண்ட்ல இருந்து எடுக்கணும்னா, மழை பெஞ்சிச்சுன்னா சிஎஸ்கே ஆட்டோமேட்டிக்லி குவாலிஃபைட், அது நடந்துரும். ஆர்சிபிக்கு மேட்ச் நடக்கணும், 18 ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிக்கணும், 18 அதுக்கு மேல. அப்படி இல்லைன்னா 18 பந்துகளுக்கு முன்னாடி சேஸ் பண்ணி முடிக்கணும். விராட் அந்த ட்வீட் ஒண்ணு வந்துச்சு, விராட்டோட ஜெர்சி 18, இது வரைக்கும் மே 18 ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. பயங்கரமான ஒரு இதுவா போட்டுட்டு இருக்காங்க. என்னன்னா இதுல மழை பெய்யுன்னு சொல்றப்பதான் வந்து அந்த டிஎல்எஸ் ரூல்ஸ் எல்லாம் உள்ள வரப்போ என்ன ஆகும் அப்படிங்கறத எல்லாருக்குமே கன்ஃபியூஷனா இருக்கு. நீங்க மேட்சஸ் பார்த்துருப்பீங்க, மேட்சஸ்லாம் மழையினால பாதிக்கப்படுது. ஒரு டாஸ் டிலே ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை மணி வரைக்கும் டாஸ் வந்து போட்டா ஒரு ஃபுல் கேம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு? இல்ல அதுக்கப்புறம் ஓவர் ரிடக்ஷன் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆகும்? 9 மணிக்கு மேல. ஸோ வந்து ஐபிஎல் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல 1 hour கட் ஆஃப் வைப்பாங்க, ஐபிஎல்ல மோஸ்ட்லி 1.5 hour கட் ஆஃப். ஸோ உங்களுக்கு 9 மணில இருந்து தான் ஓவர்ஸ் குறைய ஆரம்பிக்கும். ஸோ 7:30 கேம் ஸ்டார்ட்னா அந்த கேம் ஸ்டார்ட் டைம்ல இருந்து 1.5 hours 9. ஆமா, அது வரை உங்களுக்கு வந்து இப்போ 8:55 ஆரம்பிச்சா கூட ஃபுல் கேம் நடக்கும். 9 மணிக்கு மேலதான் ஓவர்ஸ் குறையும். அதுவும் இப்போ 10:56 இந்த ஐபிஎல்ல கட் ஆஃப் டைம். 7:30 பேட்சுக்கு 10:56 வரை நீங்க வந்து ஒரு 5 over கேம் நடத்தலாம். இப்ப நேற்றுக்கு மேட்ச் வந்து ஒரு 10:15 10:30க்கு கட் ஆஃப் இது அறிவிச்சாங்க. ஏன்னா 19க்குள்ள 19:06 ரெடி பண்ண முடியாதுன்னு கிரவுண்ட் ஸ்டாஃப் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்தால் தான் கால் ஆஃப் பண்ணுவாங்களே தவிர, ஒரு கேம் நடத்தணுன்றதுல ரொம்ப ரொம்ப வெறியா இருப்பாங்க ஐபிஎல். ரொம்ப அதான் மெயின் கவனம் அவங்களுக்கு. ஸோ நீங்க 10:56க்குள்ள உள்ள கேம் ஸ்டார்ட் ஆகிருச்சுன்னா ஒரு 5 over கேம் மினிமம் ஆச்சு இருந்துரும். எக்ஸ்ட்ரா டைம் எதுவுமே கிடையாது. நீங்க 10:56 அப்படிங்கிறது யூஸ்வலா ஒரு 3 hours கேம் இருக்கு. மழை பெய்யறப்போ இந்த மாதிரி கண்டிஷன் சரியில்லாதப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 30 minutes 1 hour அந்த மாதிரி. ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் பார்த்தோன்னா குஜராத்ல அந்த 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் கேம் வந்து மறுநாள் போகலாம் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி எதுவும் இருக்குதா? அது ஷார்ட் அண்ட் கேமுக்கு பண்ணாங்க, கிரவுண்ட் ரெடி ஆயிரும் நினைச்சாங்க. அது ஒரு ஃபேக்டர் இருந்துச்சு. அண்ட் அந்த ஓப்பனிங் செரிமனி அதெல்லாம் மேபி அதனால டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு யோசிச்சிருப்பாங்க. பட் கடைசியில இது ஐபிஎல் கமிட்டி டிசைட் பண்றதுதான், ரூல் படி இதுதான். நீங்க 10:56 ஸ்டார்ட் பண்ணாதான் ஒரு 5 over கேம் நடத்தி முடிக்க முடியும். ஆமா, அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண சான்ஸ் இல்லைன்னா கேம் ஓவர், அவ்வளவுதான். ஆளுக்கு ஒரு பாயிண்ட் இல்லையா? ஸோ அப்படி ஆளுக்கு ஒரு பாயிண்ட் வரப்போ சிஎஸ்கே ஓகே குவாலிஃபை ஆகிடுவாங்க, குய் மார்க் வாங்கிடுவாங்க. ஆர்சிபி ஐயோ பாவமா இருக்குமே, 5 மேட்ச் வந்து தொடர்ச்சியா ஜெயிச்சுட்டு ஒரு ஃபைட்டோட முடிச்சா கூட நல்லா சந்தோஷப்படுவாங்க. கேமே இல்லாம முடிச்சா ரொம்ப இருக்கும். நம்ம வந்து பாருங்க, மேட்ச்க்கு 24 மணி நேரத்தை விட அதிகமா இருக்கு. இந்த டைம்ல மழை பெய்யும் பேசுறதே வேண்டாம். ஒரு நல்ல மேட்ச் நடக்கும்னு லெட்ஸ் ஹோப். ஒரு காரசாரமான போட்டியா இருக்கணும், 2 டீமும் முட்டி மோதணும், அதெல்லாம் வேணுமே நமக்கு. 2 டாப் டீம்ஸ் அப்படிதான் எல்லாரும் நினைக்கிறோம். ஆனா ஒரு ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட்லாம் வர கொடுத்துட்டு லைட்டா கொடுத்துட்டு இருக்காங்களே. அப்படிங்களா? ஐயோ, எனக்கு இருக்கிற அந்த ஒரு சின்ன கொஞ்சம் நஞ்ச பாசிட்டிவிட்டியே நீங்க இது பண்ணிடுவீங்க போலயே. அதுல மழை தண்ணி அப்படி அள்ளி கொட்டிடுவீங்க போலயே. அவன் நடந்தா எல்லாருக்குமே நீங்க சொல்ற மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்கான கேமா இருக்கும். யார் ஜெயிக்க போறா, டூ ஆர் டை கேமு. ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு இந்த கேம்ல. ஸோ நம்ம இப்போ மழை பெஞ்சா என்ன ஆகும்னு பத்தி பேசிட்டோம். மழை பெய்யல, ஒரு கேம் நடக்குதுன்னா என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பத்தி பேசலாம். மேபி வந்து தோனிக்கும் கோலியும்
ஃபேஸ் ஆஃப் பண்ண போற ஒரு கடைசி ஐபிஎல் மேட்சா இது இருக்கலாம். எப்படி இருக்க ஆமா. போகுது? 2 லெஜெண்ட்ஸ் வந்து ஒரு கடைசி டைம் வந்து மோத போறாங்க. ரொம்ப எமோஷனலா இருக்குங்க. இந்த 2 டீமை பொறுத்தவரை என்னதுன்னா, இந்த அவுட் சைடு நாய்ஸ் தான் அதிகம். அதான் இந்த டீமோட ரசிகர்கள் அந்த டீமோட ரசிகர்களை கலாய்ப்பாங்க. அந்த டீமோட பிளேயரை திட்டுவாங்க, இந்த டீமோட பிளேயரை திட்டுவாங்க. பட் ஓவராலா நீங்க உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா செம்ம பிரதர்ஹுட். விராட் கோலியே வந்து எனக்கு ரன் வராதப்போ தோனி தான் ஃபோன் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு சொன்னாரு. அதே சமயம் அவங்க 2 பேரும் அந்த குரு சிஷ்ய அது அந்த பந்தம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். தினேஷ் கார்த்திக் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு லவபிள் பர்சன்னு. இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல கேரக்டர்ஸ் இருக்காங்க இந்த டீம்ல. தினேஷ் கார்த்திகை சொன்னீங்க. தினேஷ் கார்த்திக் இன்னும் அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னாலும் அவர் வந்து சில அறிகுறிகள்லாம் கொடுத்துருக்கிறாரு. மேபி நம்ம வந்து இருக்கிற சூழலை பாக்குறப்போ இதுதான் அவரோட லாஸ்ட் கேமா இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகளுமே இருக்கு. அவருமே ஒரு நம்ம வந்து அந்த அளவுக்கு தோனி அளவுக்கோ கோலி அளவுக்கோ அவ்வளவு பெரிய லெஜண்ட் நம்ம சொல்ல முடியாதுனால நம்ம தமிழ்நாடு அளவுல எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேயர். அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய லெகசி இருக்கு. தமிழ்நாடு பெரிய அளவுல தமிழ்நாடு டீமுக்கு உதவி இருக்கிறாரு. அவரோட லாஸ்ட் கேம் அப்படிங்கிறது நாம செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தானே. நிச்சயமா நீங்க வந்து இந்தியன் கிரிக்கெட் கம்பேரிசன் சொல்றீங்க. நீங்க ஐபிஎல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் அவர் தான் வந்து அதிகமா அச்சீவ் பண்ண ஐபிஎல் பிளேயர் ஃப்ரம் தமிழ்நாடுன்னு நான் நினைக்கிறேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் மேட்சஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் அவரை கொண்டாடுற விதம், அவர் எடுத்துட்டு வர கேம் ஸ்டைலு, ஐபிஎல் பொறுத்தவரை மிகப்பெரிய லெஜண்ட் தினேஷ் கார்த்திக். ஸோ இங்கே நம்ம பெங்களூர்லயும் பார்த்தா கூட அந்த விராட் கோலிக்கு எவ்வளவு செலிப்ரேஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி டிகே அப்படிங்கிற அந்த ஆரவாரங்களும் இருந்துகிட்டே தான் இருக்கு இல்லையா? ஆமா, குட் டு சீல. ஹி டிசர்வ்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி பிட் ஆஃப் இட். ஒரு பெரிய கரியர் அவருமே முடிவடையுது. நம்ம வந்து பார்த்திருப்போம் விஜய் ஹசாரே டிராஃபி, சையத் முஸ்தக் அலி டிராஃபில ஒரு அங்க ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் கடைசி வரைக்கும் ஆடிக்கிட்டு இருந்திருப்பாரு. 2006 சையத் முஸ்தாக் அலி ட்ரோஃபி ஆரம்பிச்சாங்க. அது தெரியாதவங்க சொன்னா சையத் முஸ்தாக் அலி ட்ரோஃபி வந்து ஸ்டேட் இன்டர் ஸ்டேட், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டும் விளையாடுற டொமஸ்டிக் T20 டோர்னமெண்ட். அதை ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறப்ப தினேஷ் கார்த்திக் தலைமையில தமிழ்நாடு டீம் ஜெயிச்சாங்க 2006. ஐ திங்க் பஞ்சாப் தோக்கடிச்சாங்க. யோ மகேஷ் லாஸ்ட் பால்ல 6 அடிச்சு ஜெயிச்சு கொடுப்பாரு யுவராஜ் சிங்கோட பால்ல. 2006 அவர் தான் கேப்டன். இப்ப கடைசியா முடிஞ்ச சையத் முஸ்தாக் அலி ட்ரோஃபி அதுலயும் அவர் தான் கேப்டன். எவ்வளவு பெரிய ஒரு 15 வருஷம் 16 வருஷம் அப்படி ஒரு டீம் கூட டிராவல் பண்ணிருக்கிறாரு. ஒரு 2-3 ஜெனரேஷன் அவரே பாத்துட்டாரு. இப்போ 20 வருஷம் கரியர்ல அவர் 20 வருஷத்துக்கு மேல ஒரு கரியர். அவரோட இந்தியா டெபியூ எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப 2024 அவர் ஏர்லி 2000s வந்தாரு. அவ்வளவு பெரிய கரியர் அவருது. ரொம்ப பெரிய ஒரு ஒர்க்கை பண்ணிட்டு வந்து இப்போ வந்து போகிறாரு. ஏற்கனவே அவர் வந்து கொடுத்துட்டாரு. போகிறாரு. நீங்க எப்படிங்க முடிவு பண்றீங்க ஸ்ரீராம்? போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது என்ன நடக்குன்னு நம்ம வந்து நாளைக்கு தெரியும். பட் என்ன இருந்தாலும் சரி அவர் வந்து ஒரு பெரிய ஒரு செலிப்ரேட் பண்ண வேண்டிய கிரிக்கெட்டர் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நிச்சயமா. அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்கு இதுல. அப்படி சிஎஸ்கே ஒரு கால இந்த 18 ரன் வித்தியாசத்துல தோத்தா மேபி இது தோனியோட லாஸ்ட் கேமா கூட இருக்கலாமே. அது அதை விட பெரிய இதுவா இருக்கும் எல்லாருக்கும். ஸோ அது ரொம்ப எமோஷனலா இருக்கும். மேபி அப்படி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தோனி சேப்பாக்ல தான் தன்னோட லாஸ்ட் T20 இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாரு. மேபி லாஸ்ட் T20 சின்னசாமியில வச்சு நடக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்குமோ அது தெரியல. நம்ம ஸ்பெகுலேட் தான் பண்ண முடியும். திடீர்னு அன்னைக்கு யாரு ராயுடு மீடியால சொன்னதா நான் இன்டர்நெட்ல படிச்சேன். அவர் இன்னொரு வருஷம் வேணாலும் விளையாடுவாரு அப்படின்னு. பட் தோனி ரசிகரா இருந்தோம்னா நம்ம வந்து இந்த வருஷமே அந்த பிளே ஆஃப் சிஎஸ்கே குவாலிஃபை ஆகட்டும், இங்க விளையாடட்டும் தான் நம்ம வந்து ஆசைப்படுவோம். ஏன்னா இந்த ஒரு மேட்ச் ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் இப்ப டாப் 2ல வாய்ப்புகள் இருக்கு, ஆனா கஷ்டம். மத்த டீம்ஸ் இறங்கணும். சோ அகமதாபாத்ல விளையாடி ஜெயிச்சுட்டு இங்க வரணும். பெரிய டாஸ்க் இருக்கு சிஎஸ்கேக்கு. எலிமினேட்டர் ஆடி ஜெயிச்சு குவாலிஃபை டு சேப்பாக் திரும்ப வரணும். ஃபைனல்ஸ் போனா சேப்பாக்லயே திரும்ப ஜெயிச்சு திரும்ப ஃபைனல்ஸ்க்கு திரும்ப வரணும். ஸோ பெரிய டாஸ்க் தான் சிஎஸ்கேக்குமே. பட் அந்த டாஸ்க் எல்லாம் முறியடிக்கிறதுக்கு நாளைக்கு ஜெயிச்சாகணும். சரி நீங்க சொல்லுங்களேன், நாளைக்கு ஜெயிக்கணும் அப்படின்னா எந்த பிளேயர்ஸ் எல்லாம் குரூசியலா இருப்பாங்க? மலையெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு கேம் நடக்கிறப்ப ருத்துராஜ் கைக்வாட். ஏன்னா இந்த டீம்ல வந்து ஸ்டார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நேற்றுக்கு வந்து இந்த மேட்சஸ் எல்லாம் மழை பெஞ்சப்ப எங்க சேனல்லயே நாங்க வந்து பழைய சிஎஸ்கே ஆர்சிபியோட பெஸ்ட் மேட்சஸ் எல்லாம் போட்டோம். ஐபிஎல் ஆரம்பிச்ச காலத்துல இருந்த பெஸ்ட் மேட்சஸ் எல்லாம் போட்டோம். ஸோ எல்லாத்துலயும் பாக்குறப்போ ஓப்பனிங் நல்லா இருக்கிற மேட்ச் எல்லாம் சிஎஸ்கே நல்லா பண்ணிருக்காங்க. ருத்ராஜ் கைக்வாட் போன வருஷம் கான்வே ஒரு 80 அடிப்பாரு. ஸோ ஸ்டார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்க ஒரு இம்பர்டன்ஸ் கிடைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த டீம் பெரிய ஸ்கோர் அடிக்கும். நடுவுல தூபே இருக்காரு. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல உங்களுக்கு ஜடேஜா அண்ட் தோனி இருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் கிடைச்சிச்சுன்னா அதை விட பெரிய விஷயம் இருக்காது. ஸோ நல்ல ஸ்டார்ட் கிடைக்கணும். அந்த சைடு ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம விராட் கோலியை தான் பெருசா நம்பிக்கிட்டு இருக்கிறோம். வில் ஜாக்ஸ் இல்ல. விராட் கோலி அவரோட விக்கெட் தான் சிஎஸ்கேக்கு பெரிய திருப்பு முனையா இருக்கும். ஸோ விராட் கோலி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு? கண்டினியூ பண்ணுவாரா அந்த ரன்னை?
அவர் சிஎஸ்கேவோட எக்ஸலன்ட் ரெக்கார்ட் வச்சிருக்காருங்க. என்கிட்ட இப்ப எக்ஸாக்டா கையில நம்பர்ஸ் இல்ல, பட் அவரோட ரெக்கார்ட் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே சூப்பரா இருக்கு. அண்ட் அந்த மே 18 ஃபேக்டரி நம்ம எடுத்துக்கணுமா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் அந்த டேட்ல அவர் இவ்வளவு நல்லா ஆடி இருக்காருங்க. ஸோ விராட் கோலி கிட்டே பெரிய இன்னிங்ஸ் வரும். ஆனாலும் நம்ம என்னன்னா விராட் கோலி நல்லா விளையாடியும் ஆர்சிபி சிஎஸ்கேவுக்கு எதிராக அவ்வளவு பெரிய ரெக்கார்டு இல்ல. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பார்க்கும்போது. ஒரு ஆள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபியோட கேமா இருக்குமா, சிஎஸ்கேவோட கேமா இருக்குமா? கேம் நடக்கிற பட்சத்துல யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே பக்கம் தாங்க பல அதிகம். எதை வச்சு சொல்றேன்னா வில் ஜாக்ஸ் ஒரு பெரிய மிஸ்ஸா இருப்பாரு. இந்த சீசன் அவங்களோட டர்ன் அரௌண்டே வில் ஜாக்ஸோட என்ட்ரில இருந்து ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவர் இல்லாதது ஒரு பெரிய குறையா இருக்கும். ஏன்னா ஸ்டார்ட் எப்படி அவங்களுக்கு கிடைச்சிருது. விராட் கோலி 15 ஓவர் 18 ஓவர் ஆடிடுறாரு. அட்லீஸ்ட் 10 to 15 ஓவர்ஸ் அவர் ஆடிடுறாரு. அவர் கூட யாராவது ஒருத்தர் அடிக்கணும்ல. சோ நீங்க வந்து ஃபேப் டு பிளஸி ஒரு கேமியோ ஆடிட்டு அவுட் ஆயிடுறாருன்றப்போ மிடில் ஆர்டர்ல விராட்டுக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு பத்திதார் ஒரு 2 மேட்ச் பண்ணிருக்காரு. பட் அவர் ஆடுற கேம் ஸ்டைல்ல பேஸுக்கு எதிராக அவ்வளவா அடிக்கிறது இல்லை, ஸ்பின்னுக்கு எதிராக மட்டும்தான் அடிப்பாரு. அண்ட் சிஎஸ்கே மிடில் ஓவர்ஸ்ல துஷார் தேஷ்பாண்டே அதாவது அவர் வரப்பெல்லாம் விக்கெட் எடுக்கிறாரு. சோ அந்த கான்டெஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்க. விராட் சூப்பரா ஆடினாலும் அவருக்கு உண்டான சப்போர்ட் கிடைக்குமான்னு எனக்கு சந்தேகம். ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு ஒரு எட்ஜ் இருக்கு அப்படிங்கிறீங்க. நம்ம வந்து மழை பெய்யாட்டி கேம் நடந்தா எப்படின்னு பார்த்தோம். இப்போ ஆர்சிபி குவாலிஃபை ஆகணும்னா நம்ம ஏற்கனவே சீனரியெல்லாம் பார்த்துட்டோம். எப்படி வின் பண்ணணும், எவ்வளவு பால்ஸ் மிச்சம் வச்சு வின் பண்ணலாம். ஒருவேளை மழை பெஞ்சு கேம் சின்னதா போற வகையில ஒரு 5 ஓவர் கேமாவோ 7 ஓவர் கேமாவோ போற வகையில பார்த்தோம்னா இதுல பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும்ல. அது வந்து ஆர்சிபிக்கு பாசிட்டிவ் அமையுமா நெகட்டிவ் அமையுமா? ஐ திங்க் பாசிட்டிவா அமையும். அதாவது ஆர்சிபி சேஸ் பண்ண விரும்புவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து மழை இந்த கால்குலேட்டர் எடுத்துதான் உட்காரணும். இப்போதைக்கு ஈசால கப்பு நம்மதே கிடையாது, ஈசால கால்குலேட்டர் நம்மதே. சோ கேம் குறைய குறைய அவங்க வந்து கால்குலேட்டர் வச்சு தட்டி பார்த்துக்கிட்டே இருக்கணும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு. ஸோ இப்போ 5 ஓவர் கேம் நடந்தாலும் ஒரு டார்கெட் 70 80 வருதுன்னா அதை எத்தனை ஓவர்ல எத்தனை பால் மிச்சம் வச்சு வின் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு பண்றது நல்லா இருக்குங்கிறீங்க. ஆமா ஆமா. ஸோ ஓகே, நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு இந்த கேமை சுத்தி. நம்ம பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி வந்து மழை பெஞ்சாலும் ஒரு சின்னதா ஒரு கேமாச்சு இருக்கணும். ஸோ அதுக்கு எல்லாரும் காத்திருப்போம். என்ன நடக்குன்னு வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். நானும் ஸ்ரீராம் 2 பேரும் சின்ன சாமியில இருப்போம். நாளைக்கு மழை வருதோ இல்லையோ நாங்க அங்க இருப்போம். கொடையை பிடிச்சிக்கிட்டே வந்து நாளைக்கு வீடியோ வந்து கண்டிப்பா வந்து அங்கிருந்தே வந்து வந்துரும். ரொம்ப சூப்பர் ப்ரோ. நாளைக்கு சின்னசாமி ஸ்டேடியத்துல சந்திப்போம். அதுக்கு இடையில இந்த மேட்ச் வேற இருக்கு, அதுலயும் சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஸ்ரீராம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.